கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 56:11. நம் வேதத்தில் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை ஆள ராஜா வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்தில் கேட்டபொழுது, கர்த்தருடைய திட்டத்தின்படி சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை தெரிந்து கொள்வார். சவுலை அபிஷேகம் பண்ணினார். ஜனங்களுக்கு முன்பாக சீட்டு குலுக்கி போட்டார்கள். அதிலும் சவுல் பெயர் வந்தது. அநேக ஜனங்கள் சவுலை கண்டு ராஜா வாழ்க என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆனாலும் அதில் சில மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். ஆனால் சவுலோ தன்னை வேதனைப்படுத்தின இந்த வார்த்தைகளை கேட்டு காது கேளாதவனை போல அந்த இடத்திலிருந்து கடந்து சென்றார். சில நாட்களுக்கு பின்பு தேசத்தில் யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்தின சவுல் வெற்றியும் பெற்றுக் கொடுத்தார். அதனால் அனைத்து ஜனங்களும் சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பலவீனப்படுத்தும்படியாய் அநேக வார்த்தைகள் உண்டாகலாம். நாமும் சவுலை போல கர்த்தருடைய நேரத்திற்கு பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஆமேன்.